இன்று மாலை 4 மணி அளவில் தலைநகர் ஜலான் பி ரம்லி சாலையில் மரம் ஒன்று விழுந்ததில் 3 வாகனங்கள் சேதமுற்றன. சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனம் முற்றிலும் நொறுங்கியதோடு மேலும் 2 வாகனங்கள் சேதமாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் அடைமழையின் காரணமாக மரம் சரிந்து விழுந்ததாகவும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அறியப்படுகிறது. தற்போது KLCC சாலை முதல் ஜலான் பி ரம்லி சாலை வரையிலான சாலைகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பாரிசானுடன் MCA தொடர்ந்து பயணிக்குமா என்பதை MCA கட்சியே முடிவெடுக்கட்டும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் லோக்மான் நூர் அடாம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி கோலகுபாறு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஒற்றுமை அரசாங்கத்தில் பாரிசான் அங்கம் பெற்றிருக்கும் நிலையில் பாரிசானின் கூட்டணி கட்சியான MCA வேண்டுமா எனும் கேள்வியை லோக்மான் நூர் அடாம் முன்வைத்தார். அரசியலில் கொடுப்பதும் பெறுவதும் என 2 வழி ஆதாயம் இருக்க வேண்டும். கோலகுபாறு இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளரை MCA ஆதரிக்காமல் நிராகரித்தது முறை அல்ல என்றும், தற்போது ஒற்றுமை கூட்டணி கோலகுபாறு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றும் MCA வாழ்த்து கூட பகிராமல் இருப்பது அரசியல் முதிர்ச்சியற்ற செயல் என்றும் லோக்மான் நூர் அடாம் தெரிவித்துள்ளார். ஜொகூர் கோத்தாத்திங்கியில் மலிவாக சிகரெட்டுகள் விற்பனை செய்வதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பயோடேசாரு கடல் சுங்கத்துறையினருடன் ஜொகூர் மாநில காவல் ஆணையர் குமார் தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது. இச்சோதனையில் 4 விதமான தரமற்ற சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு 1,39,1900 என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சோதனையின் போது உரிமையாளர் தப்பித்து விட்டதாகவும் அவரின் அடையாள ஆவணங்களை கொண்டு அவரை தேடி வருவதாகவும் குமார் தெரிவித்தார். மலேசிய தமிழ் அறவாரியம், மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவை, மலேசிய தலைமை ஆசிரியர் மன்றம் ஏற்பாட்டில் ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் தமிழ் பள்ளி தமிழ் ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கு கடந்த மே 11ஆம் தேதி தமிழ் அறவாரிய பணிமனையில் நடைபெற்றது. தமிழ் மொழி கற்பித்தல் மற்றும் பயிற்றுவிக்கும் கருவிகளின் பயன்பாடு, குறிப்பாக பாடநூல் உள்ளடக்கம் பற்றிய தரவுகளை பெறுவது இக்கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாகும். மலேசிய தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் பாண்டியன் இக்கருத்தரங்கை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இக்கருத்தரங்கில் ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் தமிழ் பள்ளி தமிழாசிரியர்கள் சுமார் 40 பேர் கலந்து கொண்டனர். காஜாங்கில் போலி பாஸ்போர்ட்டை தயாரித்து வந்த 2 வெளிநாட்டினரை தேசிய குடிநுழைவு துறையினர் கைது செய்தனர். பங்களாதேஷைச் சேர்ந்த 38 வயது ஆடவரும் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த 40 வயது பெண்ணும் இச்சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய குடிநுழைவு துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்துள்ளார். அவர்களிடமிருந்து 6 நாடுகளின் பாஸ்போர்ட், 16,000 வெள்ளி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியின் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்த 6 MPக்களின் நிலை குறித்து பெர்சாத்து கட்சியிடமிருந்து நாடாளுமன்றம் இன்னும் எந்த அறிவிப்பையும் பெறவில்லை என்று சபாநாயகர் ஜொகாரி அப்துல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை உள்ளடக்காதவரை நான் தலையிட மாட்டேன் என்றும் இது அவர்களின் அரசியல் பிரச்சினை மற்றும் நிர்வாக பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் சங்க பதிவிலாக்காவுடன் தீர்வு காண வேண்டும் என்று அவர் மேற்கோள் காட்டினார். அவர்கள் தனக்கு தெரிவித்தால் தேவையானதை செய்வேன் என்றும், இதுவரை தனக்கு எந்த அறிவிப்பும் கடிதம் அல்லது மின்னஞ்சல் வரவில்லை என்றும் அவர் கூறினார். எனவே எதுவும் நடக்கவில்லை என்று தாம் ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். பெர்சாத்துவின் கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டேன் என்றும் அவர் கூறினார். கோலகுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றாலும் பெரும்பாலான இளைஞர்கள் பெரிக்காத்தானுக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று IDE எனப்படும் டாருல் எசான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பக்காத்தான் கூட்டணி வெற்றி பெற்றதற்கு 41 வயது அல்லது அதற்கும் மேல் உள்ள வாக்காளர்கள் வாக்களித்ததே முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிக்காத்தான் கூட்டணிக்கு 18 முதல் 24 வயதுக்கு உட்பட்டவர்களின் வாக்குகள் 63 விழுக்காடு கிடைத்துள்ளது என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அருங்காட்சியக தினம் வரும் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கோலாலம்பூர் மாவட்ட வரலாற்று அருங்காட்சியகம் மற்றும் புக்கிட் மெலாவத்தியில் உள்ள பாரம்பரிய விளையாட்டு அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிபவர்களுக்கு நுழைவு இலவசம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இச்சலுகை உள்ளூர் குடிமக்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் வழக்கமான கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் பாடாட் தெரிவித்துள்ளது. சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு கொலஸ்லாங்கூர் மாவட்ட வரலாற்று அருங்காட்சியகம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டு அருங்காட்சியகத்திற்கு வருகை புரியும் அனைத்து மலேசியர்களுக்கும் கட்டணம் விதிக்கப்படாது என்று முகநூலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 அருங்காட்சியகத்திலும் உள்ளூர் வருகையாளர்களிடமிருந்து 3 வெள்ளி என குறைந்த டிக்கெட் விலை கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் வசூலிக்கப்படுகிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 8 வெள்ளி கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா தாவாவில் உள்ள ஜலான் அப்பாஸ் என்ற இடத்தில் கட்டிடத்தில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அவர் உடைகள் அற்று கிடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் சம்பவத்திற்கு முன்னர் பாதிக்கப்பட்டவர் துரித உணவு உணவகத்தின் முன் அலைந்து திரிந்ததாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு உணவகத்தின் முன் அந்நபர் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக உணவக ஊழியர் ஒருவர் போலீசில் தெரிவித்துள்ளார். உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.